Hello everyone, N.NAVEEN Kumar. எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபால்ஸ் சீலிங் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளெயினாக இருக்கும். இதுலேயே வந்து ப்ரொஃபைல் லைட்டான்றது வந்து போட்டிருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து ஃபால்ஸ் சீலிங்னாலே வந்து நிறைய டிசைன்ஸில் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபேன், ஒரு இடத்துல வந்து ஒரு டிசைன் வரும், ஒரு கார்னரில் வந்து டிசைன் வரும். அதுக்கப்புறம் வந்து கோலைட் வந்து தனியாக வந்து போடுவாங்க, தனியாக வந்து ஒரு டிசைன் வந்து வரும். பட் என்னென்னா இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரே பிளெயினாக இருக்கும். அதில் வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து போட போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா இதில் வந்து டிசைன்ஸ்ன்றது வந்து நம்ம எதுவுமே வந்து கொண்டு வரல. கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ளாட்டோட தீமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் டிசைன்ஸ் வந்து எதுவுமே வந்து நம்ம இதில் பிளான் பண்ணலை. கம்ப்ளீட்டாக வந்து பிளெயினாக வந்து போட்டுட்டு அதில் வந்து நம்ம ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து போட்டிருக்கோம். சிம்பிளாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அந்த டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஃபால்ஸ் சீலிங்கில் வந்து டிசைன் வந்து பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான்றது வந்து லுக் வந்து அதோட லுக்கான்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ப்ரொஃபைல் லைட் வந்து போடுறீங்க, இல்லை லைட் வந்து போடுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஃபால்ஸ் சீலிங்னாலே வந்து நிறைய பேர் வந்து டிசைன் தான் வந்து பண்ணால் தான் ஃபால்ஸ் சீலிங் வந்து போடணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபால்ஸ் சீலிங் வந்து பிளைனாக வந்து போட்டுட்டு ப்ரொஃபைல் லைட், அதுக்கப்புறம் சைடில் வந்து லைட், அந்த மாதிரின்றது வந்து நிறைய டிசைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். இந்த ஃப்ளாட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளைனாக தான் நம்ம இதில் வந்து பண்ணியிருக்கோம். ஹால்லையும் அதுக்கப்புறம் 2 பெட்ரூம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொஃபைல் லைட்டான்றது வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இதோட டிசைன் வந்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிளெயின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. பிளெயின்னா எதுக்கு ஃபால்ஸ் சீலிங் வந்து போடணும், நார்மலாகவே விட்டுடலாமே அப்படின்ட்டு நினைப்பாங்க. அதோட கம்ப்ளீட்டாக லுக்குன்றது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஃபால்ஸ் சீலிங்ன்றது வந்து பிளெயினை வந்து போட்டுட்டு அதுலேயே வந்து நிறைய டிசைன்ஸில் வந்து பண்ணலாம். லைட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுக்கலாம். லைட்டிங்னாலே வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பில்டர் சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எங்கெங்கே ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்ன ஃபால்ஸ் சீலிங் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற டெப்த்ன்றது வந்து கம்மியாக வரும்போது உங்களுக்கு வந்து பேனல்ஸ் லைட்ஸில் வந்து நிறைய டிசைனாக வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸே வந்து போட்டுக்கலாம். அதனால் நிறைய பேர் வந்து பிளெயினாக வந்து போடணும் அப்படின்றது வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. பிளெயினாக வந்து நீங்கள் போட்டாலும் அதில் ப்ரொஃபைல் லைட்டான்றது வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ப்ரொஃபைல் லைட் வேணாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் லைட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ டிஃப்ரெண்ட் லைட்ஸ்னால் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா தனியாக ட்ரில் பண்ணி சீலிங்கெலாம் கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் என்ன அப்பார்ட்மெண்ட்லாம் சீலிங்லாம் கட் பண்ணக்கூடாது. கலவைன்றது வந்து கட் பண்ணலாம். அதில் இருக்கிற சர்ஃபேஸில் வந்து பிளாஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் வந்து ஒயர்ன்றது வந்து போடலாம். பட் என்ன திருப்பி எடுக்க முடியாது. அந்த ஒயர்லாம் நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீலிங்லேயே வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோலாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் அவைலபிள் இருக்கும். எல்லா சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ்லாம் அவைலபிள் இருக்கும். பட் என்னென்னா ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து அப்பார்ட்மெண்ட் 4th floor, இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மாடி தான். அதில் இருக்கிற பிளாஸ்டிக்கில் நம்ம கட் பண்ணி போடலாம். பட் என்னென்னா அந்த போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அடாப்டரை வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து வைக்கணும். ஒயர் வந்து கொண்டு வரணும். ஒயர் வந்து நம்ம கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஒயரிங் வந்து அங்கே இருக்கணும். அந்த ஒயரிங் வந்து வேறு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரணும். அப்படி இல்லைனா அந்த இடத்துல வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதில் வந்து எலக்ட்ரிக்கல் பைப்பு கூட போட முடியாது. ஏன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த ஒயர் கூட இழுக்க முடியாது. நிறைய காம்ப்ளிகேட்டட் ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வந்து கட் பண்ணி ப்ரொஃபைல் வந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து போடுறதோட பிளைனாக வந்து ஃபால்ஸ் சீலிங் வந்து போட்டு அதுக்கு மேலே வேணால் நீங்கள் என்ன வேணால் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் லைஃப் டைம் வரும், இது வந்து வராது அப்படிலாம் நினைப்பாங்க. பட் என்னென்னா ஒயரிங் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்து வரும். ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா எல்லா இடத்துல வந்து கான்க்ரீட்டில் வந்து அந்த பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரே மாதிரி ஏற்றிருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல கம்மியாக பண்ணியிருப்பாங்க, ஒரு இடத்துல அதிகமாக ஏற்றிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சென்ட்ரிங் அடிக்கும்போது அன்ஈவனாக இருக்கலாம், இல்லை ஒரே மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் என்னென்னா அந்த கான்க்ரீட்டுக்கும் இந்த பிளாஸ்டிக்கும் எவ்வளோ சர்ஃபேஸில் வந்து எவ்வளோ கலவை ஏற்றிருக்காங்க அப்படின்னு பேஸ் பண்ணி தான் வந்து அதில் வந்து ஒயரிங் வந்து பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ண முடியும். இப்போ நம்ம நார்மலாக வந்து சும்மா வந்து பார்த்துட்டு இதை வந்து பண்ணலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து சில இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏற்றுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ரூஃப் வந்து லெவல் வரணும் அப்படின்றதுக்காக சில இடத்துல வந்து கம்மியாக ஏற்றுவாங்க, சில இடத்துல அதிகமாக ஏற்றுவாங்க.
ஏன்னா ஒரு இடத்துல வந்து 0 வச்சுட்டு இன்னொரு இடத்துல வந்து 2 இன்ச்சு 2.5 இன்ச்சுலாம் கூட பிளாஸ்டிக்லாம் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பண்ண முடியும். 0 பண்ணியிருக்கிற இடத்துல வந்து பண்ண முடியாது. அதிகமாக ஏற்றி இருக்கிற இடத்துல வந்து பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து கான்க்ரீட்லேயே வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணோம் அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் வச்சு நம்ம ஒர்க் வந்து பண்ணும்போது அதில் எதுவுமே வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம கை வைக்கக்கூடாது. இண்டிவிஜுவலாக வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா என்ன வேணும்னு பண்ணிக்கலாம். நான் அப்பார்ட்மெண்ட்டு பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இண்டிவிஜுவலாக பண்ணும்போது அந்த கான்க்ரீட்டில் இருக்கிற ஒரு 1 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சோட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் என்னென்னா அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதனால் அதில் நிறைய காம்ப்ளிகேட்டட் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். கான்க்ரீட்டில் வந்து அந்த ப்ரொஃபைல் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவே வந்து நம்ம ஃபால் சீலிங் வந்து பண்ணி சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் போட்டுக்கலாம். சிம்பிளாக கூட பண்ண தேவைன்றது கிடையாது. நீங்கள் எப்படியா இருந்தாலும் கூட இதில் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு கான்க்ரீட்டில் வந்து நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணுறீங்க அதே மாதிரி ஃபால் சீலிங் வந்து பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் லைட்ஸ்லாம் வந்து போட்டுக்கலாம். பில்டர் சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க ரவுண்ட் பாக்ஸ் ஜங்ஷன் பாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க சீலிங்கில் வாலில். அந்த இடத்துல மட்டும்தான் லைட்டிங் போட முடியும். பட் என்னென்னா நீங்கள் ஃபால் சீலிங் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல கூட போட்டுக்கலாம். இல்லை லைட்டிங் வந்து பத்தலை அப்படின்னா திருப்பி கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா கான்க்ரீட்டில் வந்து நம்ம பண்ணும்போது அவங்க என்ன ஜங்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஃபேன் பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, லைட்டோட பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஓபி லைட் சென்டர் வந்து போட முடியாது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனல் லைட் சென்டர் வந்து போடணும். அப்படி இல்லை அப்படின்னா சர்ஃபேஸ் லைட் இருக்கும். சர்ஃபேஸ் லைட் வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய இடத்துல கார் பார்க்கிங்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து லைட் எப்படி போட்டிருப்பாங்கன்னா சர்ஃபேஸில் வந்து போட்டிருப்பாங்க. அப்போது சீலிங்கோட ஒரு 1.5 இன்ச்சு வந்து டவுனாக இருக்கும். நீங்கள் ஃபால் சீலிங் வந்து பண்ணும்போது நிறைய அட்வான்டேஜ்லாம் இருக்கும். பட் என்ன குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நாங்கள் இதில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு பெட்ரூம். இது இந்த பெட்ரூமில் வந்து கம்ப்ளீட்டாக பிளைன் தான் இப்போ பட்டி பார்த்துட்ருக்காங்க. ஒரு பிளைன் ஃபால் சீலிங் வந்து பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். நடுவில் வந்து ப்ரொஃபைல் லைட்டை வந்து இந்த இடத்துல வந்து போட போகிறோம். ஏன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் அதுக்கப்புறம் வந்து பட்டி பார்க்குறதுலாம் வந்து ஒரே வாட்டி வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வந்து சிங்கிள் கோட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு மேலே வந்து டபுள் கோட்டு வந்து பட்டி வந்து பார்ப்பாங்க. 2 கோட்டு வந்து பட்டி பார்ப்பாங்க. 4 லைட்ஸ்ன்றது வந்து இங்கே வந்துடும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் ராட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வேறு இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு இருந்தது. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொஃபைல் லைட் வந்து இந்த இடத்துல தான் போடுவோம். அப்புறம் ஏசியோட அவுட் பைப் லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போகும். பட் என்ன அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கட் விட்டு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். இது வந்து இறக்க முடியாது. இறக்கணும் அப்படின்னா திருப்பி ஸ்லோப்பிங் வந்து ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இதில் அந்த ஹோல்ஸ் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஃபால் சீலிங்கோட அப்படியே வந்து ஒரு யூ ஷேப்பில் வந்து கட் பண்ணி விட்டுருவோம்.
இது வந்து ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெட்ரூம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து 4 லைட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து இந்த ஸ்ட்ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ப்ரொஃபைல் லைட் வந்து வரும்போது அதுக்கும் இதுக்கும் வந்து கேப் இல்லாமல் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துருவோம். நடுவில் அந்த ப்ரொஃபைல் லைட் வந்து போட்டு இந்த லைட்டிங்ன்றது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பவர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சேம் அதே மாதிரி தான். நீங்கள் ஆல்ரெடி வந்து அந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த இதோட யூ ஷேப்லன்ற வந்து கட்டிங். ஏன்னா இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சீலிங் வந்து கிடையாது. இந்த இடத்துல மட்டும்தான் ஸ்டாப் பண்ணிட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே வரைக்கும் போட்டுருவாங்க. பட் ஏன்னா ஏசி வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி தான் எடுப்பாங்க. அவங்க தூக்கி எடுக்கும்போது மேலே வந்து இடிச்சிக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கட் அவுட்ன்றது வந்து கொடுத்துறது. அதே மாதிரி டைனிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருப்போம். ஹாலில் வந்து டிவைடர். இதோட ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த லிவிங் ரூம் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொஃபைல் லைட்டிங்லாம் வந்து இன்னும் கட் பண்ணணும். அதோட கட்டிங் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போது தனியாக வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.